கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பின்னேற்பு தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பெயரால் அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நமது ஆலயத்தினுடைய ஜூபிலி ஆண்டை 175வது ஆண்டுகளாக கடவுள் நமக்கும் நம் வழியாக நமது சமூகத்திற்கும் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பங்கு தந்தை தொடங்கும் பொழுது நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், இது ஒரு நன்றி நாள் என்று சொன்னார். 175 ஆண்டளவும் கடவுளுடைய அளப்பரிய ஆசீர்வாதங்களும் அன்னை மரியாளுடைய அன்பான உடனிருப்பும் பரிந்துரையும் நமது மக்களுக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது. எனவே இன்று மட்டுமல்ல, இந்த ஆண்டு மட்டுமல்ல, வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்கு நன்றி சொல்ல நம் அத்தனை பேருமே கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமது ஆலயத்தினுடைய 175 நினைவு கூர்கின்ற பொழுது நான் வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். ஏறக்குறைய இங்கு கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் வந்த நாளிலிருந்தே நமது பகுதியில் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 1632 முதலாக இந்த கடலோர பகுதியில் பிரெஞ்சு வணிகர்கள் வந்தார்கள். அந்த நிலையில் ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் அங்கிருந்தால் ஓடிவிட்டார்கள். அதற்கு பிறகு பிரான்சுவா மார்ட்டின் 1673 இங்கே வந்த பொழுது தொடர்ந்து கிறிஸ்துவம் வந்தது. அந்த காலகட்டத்தில் கடலோர பகுதி, ஒயிட் ஏரியா, வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஆட்டுப்பட்டிக்கு இந்த இடமெல்லாம் கருப்பர்கள் நகரம், இந்தியர்கள் வாழ்ந்த பகுதி. எனவே ஐரோப்பியர்கள், கிரையோல் மக்கள், யூரோசியர்கள், கலப்பினத்தில் பிறந்தவர்களெல்லாம் அந்த பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வெள்ளையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி நாம் ஒயிட் டவுன் சொல்கிறோம், வெள்ளையர்கள் நகரம். எனவே ஆட்டுப்பட்டிக்கு இந்த ஆண்டெல்லாம் கருப்பர்கள் நகரம், அது இந்தியர்களுடைய நகரம். இந்தியர்கள் எல்லாமே கருப்பர்கள் தான் அவன் சொல்லுவாங்க. எனவே ஒயிட் டவுன், பிளாக் டவுன். எனவே அந்த காலகட்டத்திலேயே இங்கே கிறிஸ்துவர்கள் இருந்திருக்காங்க. இங்கு நாம் பிரெஞ்சு கவர்னர்கள் பணியாற்றுகின்ற பொழுது இயேசு சபை குருக்கள் இந்த பகுதியில் கூட இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது தூப்ளே காலம், ஜோசப் பிரான்சுவா தூப்ளெக்ஸ் என்று சொல்கிறோம், தூப்ளே அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய காலத்தில் நான் வரலாற்றை படித்தோம்னா 1750 இங்கு நெல்லித்தோப்பில் அவர்களுடைய உதவியால் நிலம் கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய கோயிலை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் 1750. இப்போ நம்ம 250வது விழா கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி அப்படின்னா ஏறக்குறைய 275 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கவர்னருடைய உதவியால், அவருடைய மனைவி ஜோவான் பேகம் என்பவர் மிகவும் தீவிரமான மதப்பற்றாளர். அவர் நிறைய கோயிலை கட்டணும், நிறைய உதவி செய்யணும் கிறிஸ்துவர்கள் என்று அதிகமாக வேலை செய்தவர்கள். எனவே அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய இந்த இடத்துல 275 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த ஆலயம் ஒரு 175 ஆண்டுகளாக இருக்கலாம். அப்போ 275 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே பழம்பெரும் கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு அருமையான பங்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய கிருபையும் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவளாக இருப்போம். ஒவ்வொரு முறையும் நான் பின்னேற்பு அன்னையை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு வருவதெல்லாம் சியோன் என்ற இடத்துல இருக்கிற இந்த அழகான ஓவியம். இரண்டாவது நான் யோசிப்பது நமது ஆலயத்தினுடைய பின்பக்கமாக இருக்கிற அழகான ஓவியம். அந்த ஓவியம் பார்த்துருக்கீங்களா? பிரசித்தி பெற்ற ஓவியம் நம்முடைய கோயிலே இருக்குது. ஒன்று எருசலேமில் இருக்கிற சியோன் மலை. இந்த ஓவியத்தில் அங்கு டாமிஷன் சர்ச், அன்னை மரியாள் தூங்குகின்ற அழகான திருச்சுருவம் அங்கே இருக்கிறது. ஒரு சிற்றாலயம். இந்த சிற்றாலயத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா இயேசு ஆண்டவர் அன்னை மரியாதை அப்படி தோல் மேலே போட்டு அலாக்கா தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே மேலே மிதந்து போயிட்டே இருக்கிற மாதிரி அழகான தத்துருவமான ஒரு காட்சி இருக்கிறது. இப்போ அம்மா தான் குழந்தைய தூக்கிட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் மகன் இந்த அம்மாவை அப்படியே மேலே போட்டுக்கிட்டு மேலே அப்படியே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரியே அந்த அழகான காட்சி அங்கே இருக்கும். இது சியோன் மலையில் எருசலேமில் இருக்கிறது. அப்படியே நம்ம ஊருக்கு வந்தோம்னா, நெல்லித்தோப்புக்கு வந்தோம்னா, நெல்லித்தோப்புடைய நம்முடைய இந்த சோற்றில் முன்புறமாக இருக்கிற பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அங்கே அன்னை மரியாளுக்கு ஒரு முடிசூட்டு விழா நடக்கும். அங்கு இறை தந்தை இயேசு ஆண்டவர் மேலே பரிசுத்தாவி இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அழகாக முடிசூட்டுவாங்க அரசியாக.
எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று, அன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பது இயேசாண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக கிடைத்த மாபெரும் சலுகை. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட ஒரு தாய் எப்படி வாழ்ந்தாரோ அதற்கு ஒரு மணிமுடி சூட்டி அழகு பார்க்கின்ற மூவர் இறைவன். எனவே இதுதான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாமும் வாழ்கிறோம், நமக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைக்க வேண்டும். ஒரு விண்ணக பேரு, விண்ணகத்திலே புனிதருடைய கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு பேரு பெற்ற நிலை இருக்க வேண்டும். அங்கு இறை தந்தையால் அல்லது மூவர் இறைவனால் நாமும் முடிசூட்டப்பட வேண்டும் என்பதுதான் கடவுள் இந்த மனித குலத்திற்கு நம்மை பிறப்பிலேயே கொடுத்த அழகான அழைப்பு. அது நாம் பிறக்கும் பொழுதே அப்படி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அம்மா நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருமே அந்த பயணத்தில் போயிட்டே இருக்குன்னு சொல்லித்தான் இப்படிப்பட்ட விழாக்கள்லாம் எடுக்கப்படுகிறது. இந்த நாம் அமைதியின் அரசியாக, குடும்பங்களின் பாதுகாவலியாக அன்னை மரியாவை நாம் இன்று கொண்டாடி தியானிக்கின்ற பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், அன்னை மரியாளுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நீண்ட காலம் மகப்பேரே கிடையாது. ப்ரோட்டோ இவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ்ன்னு படிச்சிங்கன்னா அதை ஜேம்ஸினுடைய நற்செய்தி இருக்குது, அதில் படிக்கும். அதில் தான் கிடைக்கிற தகவலை வச்சு பார்த்தோம்னா சுவைக்கணும் அன்னமான இருக்கிறாங்க. ஆனால் நீண்ட காலம், நீண்ட பல ஆண்டுகள் மகப்பேறு இல்லாமல் இருக்கின்ற பொழுது மரியா பிறக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீண்ட காலம் மகப்பேறு இல்லையோ அல்லது ஒருவேளை மலடியாக திருவிவிலியத்தில் கருதப்பட்டார்களோ அவர்களுடைய பிறக்கின்ற குழந்தை என்பது அது கடவுளுடைய குழந்தை, மனித குழந்தை அல்ல. மனித உறவாலும் மனித திருமண உறவால் பிறக்கின்ற குழந்தை அல்ல. அது யாராக இருக்கலாம். ஆபிரகாம் சாராவுடைய, அவருக்கு 100 வயசு, இந்த அம்மாவுக்கு 75 வயசு. அப்போ குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுடைய மனித உறவில் கிடையாது. அப்படி ஒவ்வொரு கதாநாயகனாக பார்த்தீங்கன்னா இவர்கள் மலடி என கருதப்பட்டார்கள். அங்கே சக்கரியாவும் எலிசபெத்து கூட அங்கே யோவான் பிறக்கிறார். சூசைப்பு மரியாவுக்கு பிறப்பது பரிசுத்த ஆவியால். இப்படி திருமண உறவில் இல்லாமல் எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறதோ அதெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற அற்புதமான குழந்தைகள். அவர்களுக்கான திட்டங்கள் உண்டு. எனவே மரியாள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தாலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தின் சூழல்களை அறிந்தவராக இருக்கிறார். குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதனுடைய வறுமை, மகிழ்வு எல்லாவற்றிலும் பங்கெடுப்பது மட்டுமல்ல, இயேசு ஆண்டவர் குடும்பத்தை பிறக்க செய்து அவரை குடும்ப பாங்கிலே வளர்த்தெடுக்கிற ஒரு அன்னையை பார்க்கிறோம். அவருடைய திருவிவிலியத்தில் காணப்படும் எல்லா நிகழ்வுகளிலுமே குடும்பம் தான் மையமாக இருக்கும். குடும்பத்தில் தான் எல்லாம் நடக்கும், அப்படி இருக்கும். எல்லா நிகழ்வுகளும் குடும்பம் இருக்கும். ஒருவேளை அவருடைய லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26 38 வரைக்கும் படிச்சோம்னா அந்த அழைப்பு, அன்னைமரியாளுடைய அழைப்பு இருக்கும். அழைப்பு வெறுமனே நாம் படிக்கலாம். அந்த அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானத்து வந்து காட்சி கொடுத்தாரு, இந்த சொன்னார், அதை சொன்னார்லாம் அவர் அழகாக தெரியும். அழைப்பு என்பது வலி நிறைந்தது, அழைப்பு இருந்து வேதனை நிறைந்தது. அழைப்பு வந்து சும்மா வாங்க நீ கடவுளுடைய தாயா போகிறீங்க, உங்கள் வயிற்றுல குழந்தை பிறக்க போகுது அப்படிலாம் சொல்லலை. நீ இந்த பெரிய சிலுவை ஏற்றுக்கொள்ள, பெரிய வழியை சுமக்கணும், அப்படிப்பட்டதான் அந்த அழைப்பு இருந்துச்சு. காரணம் சமுதாயத்தினுடைய சவால்கள் இருந்தது, திருமணத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, சூசைப்பருடைய புரிதல் இருக்க வேண்டும், சமுதாய மோசையினுடைய கட்டளைலாம் இருக்கிறது, இதெல்லாம் எதிரில் இருக்கிறது. அம்மாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, நீ இந்த இறைமகனை சுமக்க வேண்டிய அழைப்பு இருந்துச்சு. ஆனால் சவால்கள் இருக்கிறது. ஆகட்டுன்னு சொல்லிட்டாங்க, சவால்கள் இருக்கிறது. சமுதாயம் கல் எடுத்து அடிக்கும். இங்கே திருமண ஒப்பந்தம் நடந்திருக்குது, சூசைப்பர் எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. இவர்களுக்கு கூட திருமண கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதையும் கடந்து இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அன்னை மரியா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை, கடவுள் இது எனக்கு கொடுக்குறாரு, கடவுளுடைய திட்டம் இது, அவ்வளோதான். கடவுளுடைய திட்டத்திற்காக, கடவுளுடைய திருவுளத்திற்காக, கடவுளுடைய விருப்பத்திற்காக இவர்களுடைய எல்லா விமர்சனங்களையும், எல்லா ஏச்சு பேச்சுகளையும், எல்லா தண்டனைகளையும் கூட நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே கடவுள் தான் என்னுடைய மையம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்கள், அப்படி நம்ம பார்ப்போமா? நம்முடைய குடும்பத்தில் கடவுள் தான் மையமாக இருப்பாரா? கடவுள் மையமாக இருந்தால் மற்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். கடவுள் மையமாக இருந்தார்னா மற்ற விதமான விமர்சனங்கள், ஏச்சு பேச்சுகள், கவலைகள், சிலுவைகள், பாடுகள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்ல முடியும். நம்முடைய குடும்பங்களில் கடவுளை மையப்படுத்த வேண்டும் என்று அம்மா கேட்குறாங்க. நம்ம வீட்டில் யார் மையமாக இருக்கிறாங்க? இன்னைக்கு யார் மைய இடத்துல இருக்கிறாங்க? யார் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க? யார் முதன்மையான இடத்துல வந்து உட்காருவாங்க?
அங்கே தலைவர் இருப்பார், தலைவி இருப்பார், நான் சொல்கிறதா நீ சொல்கிறதான்னு கேட்பாங்க. பிள்ளைங்க அவங்க அட்டகாசமாக அவங்க ஒரு தனி ரூமில் இருப்பான். அங்கே ஒரு தொலைக்காட்சி இருக்கும், தொலைபேசி இருக்கும், பொழுதுபோக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் சாமி இருக்கவே மாட்டார். சில நேரத்தில் சாமி இருப்பாரா தெரியல. எல்லாமே இருக்கும், எல்லா நிகழ்வுகளும் நடக்கும், எல்லா சம்பிரதாயம் நடக்கும், இல்லை சாப்பாடு நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் கடவுள் மையமாக இருக்கிறாரா என்று நம்ம யோசிக்கணும். கடவுள் மையமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். வறுமை இருக்கலாம், மற்ற தட்டுப்பாடுகளாக இருக்கலாம், ஆனால் கடவுளை மையப்படுத்துங்கள். பெத்லகேம் நிகழ்வை பார்த்தீங்கன்னா அந்த தீவன தொட்டியில் சுருட்டி வச்சிருக்காங்க. தீவன தொட்டி என்பது மிக கொடுமையான கஷ்டம். ஒரு இறைமகன், கடவுளுடைய மகனை தீவன தொட்டியில் கிடத்தி வச்சிருக்காங்க. அப்படி தான் அழகாக லூக்கா சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த குடும்பத்தில் வறுமை இருக்கிறது, ஏளனம் இருக்கிறது, ஆனால் இறை ஆற்றல் இருக்கிறது என்பதை அன்னை மரியாள் புரிந்து கொள்கிறார். எகிப்துக்கு ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் கனவுகள், 4 விதமான கனவுகளை யோசேப்பு சந்திப்பார். அந்த கனவுகளில் ஒரு கனவு, நீ குழந்தையும் தாயையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போன்னு சொல்கிறது. எதிரில் என்ன நடக்குமே தெரியாது. எகிப்து இருப்பது எதிராளிகளுடைய நாடு. அங்கே அவர்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீண்ட தூரம் பயணம். இன்றைக்கி நீங்கள் எகிப்துக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மேப்பெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அங்கே இங்கே பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு எந்தெந்த வழி ரூட் எடுத்தாங்கன்னு சொல்லியெல்லாம் கைடு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்படி கரடுமுரடான பாதைகள், கொடிய மிருகங்கள், திருடர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பாதை. எதில் நடக்கும் போது தெரியாது. எகிப்துக்கு போகணும், அவ்வளோதான். யாரை? இயேசுவையும் அன்னை மரியாள் காப்பாற்றுவதற்காக சூசை கொடுக்கப்பட்ட கட்டளை இது. அப்போ ஓடும் பொழுது யாரை நினைத்து ஓடினார்கள், எதை நினைத்து ஓடினார்கள்? இது கடவுளுடைய திட்டம். கடவுள் என்ன வச்சிருக்கார் தெரியல. அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு பராமரிப்பு. இஸ்ராயலுடைய வரலாற்றில் 40 ஆண்டுகள் எல்லாமே கொடுத்து காத்த கடவுள், சாப்பாடு போட்ட கடவுள், இறைச்சி கொடுத்த கடவுள், ஒளியாக வந்த கடவுள், மேகத்தூணாக வந்த கடவுள், எல்லாம் எனக்கு கொடுப்பார். ஏன்னா விவிலியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. எகிப்துக்கு போகிறது சின்ன பயணம் தான் இது. 40 ஆண்டுகள் பயணம் இருந்தது. இந்த பயணத்தில் எல்லாமே அவர் பார்த்துவார் என்ற ஒரு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நம்பி சென்ற அன்னை மரியாவையும் யோசையும் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி எதிர்பாராத சூழல் வரும், தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், விபத்து வரக்கும், கடன் பிரச்சனைகள் வரக்கும், ஏதோ நடக்கும். அந்த நேரத்தில் நாம் அப்படி முடங்கி போயிடுறோம். முடங்கி போடுறதுன்னா அதோட கடவுள் இல்லாமல் போயிடுவார். ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த தொந்தரவு வருது, ஏன் இந்த வேதனை வருது, ஏன் இந்த நோய் வருது, அப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்போம். இப்போ முன்னாடி எகிப்துக்கு போகிற வழியில் எதுவுமே உங்களுக்கு எல்லாம் பிளாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, என் கடவுள் எனக்கு முன்பாக இருக்கிறார், ஒரு படை வீரனை போல எனக்கு அருகில் இருந்து எனக்கு துணையாக ஆற்றலாக இருக்கிறார். இந்த சிந்தனை அன்னை மரியாள் வாங்கியிருப்பாங்க, சூசை தந்தையும் வாங்கியிருப்பார். ஏன்னா நம்முடைய குடும்பங்களில் நாம் பல சங்கடங்களையும், எதிர்பாராத ஆபத்து விபத்துகளையும், கடன் தொல்லைகளையும், ஏமாற்றங்களையும், தோல்விகளையும் சந்திக்கின்ற பொழுது நமக்கு முன்னாடி இதுவரைக்கும் வழிநடத்திய கடவுள், இதுவரைக்கும் தூக்கி சுமந்த கடவுள் இன்னைக்கு கைவிட மாட்டார். அவர் பார்த்துக்குவார். அவர் தானே அனுப்பினார் உலகத்துக்கு, அவர் தான் எடுத்துக்க போறாரு, ஏன்னா அவர் பார்த்துக்குவார். அந்த ஒரு நிறைவான ஒரு எடுத்துக்காட்டை அன்னை மரியா கொடுக்கறத பார்க்குறது. அது மட்டும் இல்லை, அப்படியே விபிலி பகுதியெல்லாம் முடிச்சிங்கன்னா காணா ஒரு திருமண நிகழ்வு குறைபாடு இருக்குது. குறைபாடு இருக்குன்ற பொழுது எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இன்றைக்கி காணாவூர் போனீங்கன்னா நம்ம ஒரு 2-3 தெருவு சேர்ந்த இடமா தான் இருக்கும். பெரிய டவுனில் இன்றைக்கும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குக்கிராமாக இருந்திருக்கும். ஒரு 3-4 தெருவு சேர்ந்த எவ்வளோ இடம் இருக்குமோ அதுதான் இன்றைக்கும் காணாவூர். நல்லா ஒயின் ஷாப் வச்சுருக்கான், 3 கடை வச்சுருக்கிறான். கோயிலுக்கு முன்னாடி 3 கடை இருக்குது. நீங்கள் காணாவூர் ஒயினில் குடிக்கலாம், வாங்கிட்டு வரலாங்க. குடிக்கிறது இலவசமாக கொடுப்பாங்க காணாவூருக்கு போனீங்கன்னா. அப்போ அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை உருவாரு. குடும்ப பிரச்சனை, குடும்ப கௌரவம், குடும்ப மானம் எல்லாமே கழுவி ஊத்துறான். ஏன்னா பெரிய திருமணத்தை நடத்துறீங்க, உங்களுக்கு ரசம் கொடுக்க வைக்கலையான்னு பேசுகிறான். ஆனால் இந்த சூழலையை அன்னைமரியாள் எப்படி மாற்றுறாங்க? அவர்கிட்ட சொன்னால் போதும். யார்கிட்ட? இயேசுகிட்ட சொல்லுங்கள். நம்ம வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறோம்? நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது நம்ம கடவுள்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? இயேசு வந்து அணுக முடியுமா? நம்ம குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்குல்ல, கஷ்டங்கள் இருக்குல்ல. அப்போ யார்கிட்ட போகிறோம்? ஒருவேளை நோய் வந்தால் மருத்துவர்கிட்ட ஓடுறோம். பணம் வேணுன்னா எங்கே கடன் வாங்க வட்டி கடைக்கு போகலாம், அல்லது பெரியவங்கள்ட்ட வசதியானவங்கள்ட்ட கடன் வாங்க போகலாம். அல்லது ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா நிறைய பேர் தனிமையிலே இருந்துடுறாங்க. செல்ஃபோனில் பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க. நிறைய பேர் செல்ஃபோனில் தீர்வு கொடுத்துன்னுக்குறான். உங்களுக்கு மனநோய் தீர வேணுமா, மன அழுத்தம் போகணுமா, சந்தோஷம் இருக்கணுமா, சமாதானம் இருக்கணுமா, செல்ஃபோன் ஒன்றா நிறைய செய்திகள்லாம் கிடைக்கிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை வந்த பொழுது அன்னை மரியாள் சொல்கிற வழிமுறை, இயேசுவிடம் செல்லுங்கள், கடவுளிடம் செல்லுங்கள், தந்தையிடம் செல்லுங்கள், அவர் பார்த்துக்கொள்வார். உடனடியாக அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அவர் சொல்வதை செய்யுங்கள். அவர் சொல்வதை செய்துட்டா எல்லாம் நடக்கும்.
ஆனால் இந்த பணியாளர்கள் யோவான் நட்சத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் 1-12 வரைக்கும் படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டாக அந்த யோவான் எழுதுவார், இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று பணியாளருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்வார். அப்போ அங்கே இருக்கிற மூத்தவர்கள், முதன்மையானவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், திருமணத்தை நடத்துகிறவர்கள் யாருக்கும் தெரியாது. பணியாளர்கள் என்பது கடைசியில் இருக்கிறவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று யோவான் அழகாக அந்த வார்த்தை எழுதுகின்ற பொழுது, பணியாளர்கள் எப்படி சொன்னார்கள்? அவர் சொன்னதை செய்தார்கள். அங்கு அது குட்டையிலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணி, குடிப்பதற்கு உதவாக இருந்த தண்ணி, அது துப்புரவு சடங்குக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணி. எனவே துப்புரவுக்காக, கை கால்களை கழுவுவதற்காக, முகத்தை கழுவுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு குட்டை தண்ணியை, நாற்றம் அடிக்கிற தண்ணியை எடுத்து நிரப்புறாங்க. அதை எடுத்து முண்டு எல்லாம் பரிமாறுங்கன்னு சொல்கிறாரு. உடனே செய்கிறாங்க, ரசமாக மாறுது. கடவுள்கிட்ட வரும்பொழுது உங்களுடைய படிப்போ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய புத்திசாலித்தனமோ, உங்களுடைய செல்வாக்கோ, உங்களுடைய பணமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் பட்டியல் போட்டு சொன்னீங்கன்னா அங்கே எந்த புதுமையும் நடக்காது. எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர்கிட்ட வரும்பொழுது நாம் இந்த பணியாளர்களுடைய மனநிலை பெற்றுக்கொள்ளணும். பணியாளர் எப்படி? அவர் சொன்னது செய்தாங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு, கடவுள் நான் விரும்புகிறாரு, அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் 6 ஜாடிக்கு பதிலாக 7வது ஜாடி இயேசுவாக நிற்பார். அங்கு இனிமையான சுவையான திராட்சரசம் கிடைக்கும். நிறைய அவருடைய வாழ்க்கை முழுசு அப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து கல்வாரியில் பாருங்கள், அம்மா கூட இருக்கிறாங்க, துணையில் இருக்காங்க, சிலுவையில் இருக்காங்க. டெட்டலெஸ்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தையை கேட்டது அம்மா தான். டெட்டலெஸ்டாயின்னு சொன்னால் இட் இஸ் கம்ப்ளீட், எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ சொல்லும்போது யார் கூட இருந்தது? அம்மா கூட இருக்கிறாங்க. காரணம், இந்த சிலுவையின் வழியாக, இந்த வேதனையின் வழியாக, அவமானத்தின் வழியாக மட்டும்தான் என்னுடைய மகன் மாட்சி பெற முடியும் என்பது அவருக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு படியாக அவர் நடந்து அவரோடு வருகின்ற பொழுது எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். இந்த நிலையை அடைவதற்காகத்தான் இவர் ஒவ்வொரு நாள் காத்திருந்தார். எனவே எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்கின்ற பொழுது அம்மா அங்கு நின்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இறை தந்தைக்கு நன்றி சொல்லியிருப்பார்கள். எனவே துன்பத்திலும் அன்னை மரியாள் இருக்கிறார். நம்ம குடும்பங்களில் எல்லா விதமான துன்பத் துயரங்கள், நோய்கள், வேதனைகள், எதிர்பாராத தடைகள் அல்லது தலைக்குனிவுகள், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மா சொல்லிக் கொடுப்பதெல்லாம் கடவுளை மையப்படுத்துங்கள். குடும்பத்தில் ஒரு நிமிஷம் சேர்ந்து ஜெபம் செய்ய முடியுமா? சேர்ந்து நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? ஒரு செயலுக்காக சேர்ந்து ஜெபிக்க முடியுமா? சேர்ந்து உட்கார முடியுமா? குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் தனித்தனி ரூமில் நிறைய, எனக்கு 10 ரூம் இருக்குது, 2 மாடி இருக்குது, 4 மாடி இருக்குது, ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் கடவுளை மையப்படுத்துவதற்கு இடம் இருக்குதா? கடவுளோடு சேர்ந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்குதா? கடவுள்கிட்ட ஜெபிப்பதற்கு உங்கள் நேரம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட குடும்பத்தில் மட்டும்தான் நிரந்தரமான இறை ஆசீரும் இறையருள் இருக்கும். குடும்பங்களே அல்லது வீடுகளே கட்டி பெருக்கட்டி எனக்கு 5 வீடு இருக்குது, 8 வீடு இருக்குது, இத்தனை ரூம் இருக்குது, அதெல்லாம் ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் கடவுள் அங்கே தங்கணும், கடவுள் அங்கே இருக்கணும், அன்னை மரியாள் கூட இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாக கடவுள் இருப்பார். எனவே குடும்பங்களின் பாதுகாவலையாக, அமைதியின் அன்னையாக நமது விண்ணேற்பு தாயை கொண்டாடுகின்ற பொழுது மீண்டுமாக நான் சொல்கிறேன், நம்மை எப்படி இயேசு ஆண்டவர் அன்னை மரியாவை தோள் மேலே போட்டுக்கிட்டு பறந்தாரோ அதே போல் உங்களையும் என்னையும் பறக்க வைப்பார். அவர் மேலே ஏற்றுக்கொள்வார், அணைத்துக் கொள்வார், மேலே கொண்டு போவார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாளுக்கு கிடைத்த அந்த மணிமகுடம் முடிசூட்டு விழா நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமது குடும்பங்கள் கடவுளுக்கு உந்த குடும்பங்களாக இருக்கும். நமது குடும்பங்கள் இரக்கத்தின் அடையாளங்களாக இருக்க வேண்டும். நமது குடும்பங்கள் பரிவையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன இடத்திற்காக, சொத்துக்காக, பொருளுக்காக, மதிப்புக்காக, கௌரவத்திற்காக நாம் பிரிந்து கிடந்தால் நிச்சயமாக இந்த முடிசூட்டு விழா உங்களுக்கும் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. எனவே அன்னை மரியாள் நம்மை மகனாக மகளாக பார்க்கின்ற பொழுது நாம் அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாகவும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு குழந்தைகளாகவும் வாழ்வதற்கு வரம் கேட்போம். ஆமென்.